ஏமா என்னம்மா அது? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போலாம்ல. நான் நிறைய விட்டு கொடுத்துட்டேன், அவளை முதல்ல விட்டு கொடுக்க சொல்லுங்க. நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? இந்த போட்டோ ஷூட் நான் ஏற்பாடு பண்ணதுதான். நீ ஏற்பாடு பண்ணா நீ மட்டும் தான் பேசணும்னு சட்டம் இருக்கா என்ன? அண்ணே, என்ன இவங்க இப்படி சண்டை போட்டுக்கறாங்க? ஏமா இவங்க வந்தது சண்டை போடுறதுக்கு தாமா. இங்க பாரு, இவங்க மட்டும் ராணுவத்துல சேர்ந்து இருந்தாங்கன்னு வையன், அங்க போய் இவங்க எதிர்நாட்டோட சண்டை போட மாட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளதான் இப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. எல்லாம் உன்னாலதான். ஏய், எல்லாம் உன்னாலதான். உன்னாலதாண்டி. உன்னாலதான். ஏய், நிறுத்துறீங்களா? இங்க என்ன சண்டை போடுறதுக்கு நம்ம வந்தோம்? போட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். அங்க பாருங்க, நீங்க போடுற சண்டையில போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறத விட்டுட்டு உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அண்ணா அண்ணா, நீங்க போட்டோ எடுங்க. ஓகே சார். கொஞ்சம் அமைதியாரு. நீ சும்மா இப்படி இப்படி அப்படிதான். முதல்ல இது அத்தை கிட்ட சொல்லணும். அத்தை கொடுத்த ட்ரெஸ்ஸ போடாம கண்ட ட்ரெஸ்ஸ போட்டு போஸ் கொடுக்குறீங்களா? போஸ் இரு, அத்தை கிட்ட பத்தி வைக்கிறேன். இவ்ளோ நேரம் ஆச்சு, புனிதா ஒரு போன் கூட பண்ணலையே. யாழினியாவது அங்க என்ன நடக்குதுன்னு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம். அவ அங்க என்ன பண்றா? யாழினி, யாழினி, எனக்கு போன் பண்றதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? அப்பவே போன் பண்ணலான்னு தான் நினைச்சேன் அத்தை. இந்த தெய்வானை என்ன சும்மா சும்மா வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கா. அவளும் அங்கதான் இருக்காளா? ஆமா அத்தை, அவ ஏற்பாடுல தான் இந்த போட்டோ ஷூட்டே நடக்குதாம். அது சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கா. சரி, நான் கொடுத்து அனுப்புனேன்ல புடவை நகை, அதெல்லாம் புனிதாக்கு எப்படி இருந்துச்சு? அத புனிதாக்கா கட்டினா தானே. கட்டலையா? ஏன் கட்டல? அக்கா, நீங்க கொடுத்த புடவைய கட்டிக்கிறேன்னு தான் சொன்னாங்க. அந்த தெய்வானை இருக்கால, அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்லி அந்த புடவைய ஒதுக்கி வச்சுட்டா. கடவுளே, இந்த தெய்வானைக்கு என்னதான் நம்ம மேல கோவம்? நம்ம சொல்றது கேட்கவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டா போல இருக்கு. ஏமா, நான் அது புனிதாக்கு ஆசாசியா கொடுத்து அனுப்பின புடவன் நீ சொன்னியா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் எங்க அவ காதுல வாங்குறா? நீ ஒண்ணு பண்ண யாழினி, நீ புனிதா கிட்ட போனை கொடு, நான் பேசுறேன். இப்ப புனிதாக்கா கிட்ட கொடுக்க முடியாத அத்தை. அவங்க ரொம்ப பிஸியா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. போட்டோக்கு போஸ் கொடுத்தா என்ன யாழினி? நான் புனிதா கிட்ட பேசணும்னு சொல்லு, யார் என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கலாம். ஐயோ, இதுக்குதான் நான் கூடவே வந்திருக்கணும். இப்ப பாரு, என் பொண்ணு கூட பேசக்கூட முடியல. நான் சொல்றத கேளு, நீ போய் அம்மா பேசுறாங்கன்னு சொல்லி புனிதா கிட்ட போனை கொடு, போ. சரிங்க அத்தை. அக்கா, அத்தை லைன்ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா இவளுக்கு பொறுக்காதே. ஏதாவது சொல்லி தொந்தரவு பண்றதுக்குனே வந்துருவா. இந்தாங்க. ஐயோ, அத்தை சொல்லுங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? தெய்வானே, எதுக்கு இப்ப புனிதாவை அந்த சேலையை கட்ட விட மாட்டேங்கிற? உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் எவ்வளவு ஆசையா கொடுத்து விட்டேன் தெரியுமா அந்த புடவைய? அத்தை 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 பேசி முடிச்சிட்டீங்களா? சேலைய கட்ட வேணான்னு நான் சொல்லவே இல்லையே. இப்ப வேண்டான்னு தான் நான் சொன்னேன். அதுக்குள்ள இந்த யாழினி உங்களுக்கு போன் பண்ணி உங்களை டென்ஷன் பண்ணி விட்டுட்டா. தெய்வான கூட அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மா, புனிதா, நான் படிச்சு சொல்லிவிட்டேன்ல, அந்த சேலையை கட்டி போட்டோ எடுன்னு. அம்மா, தெய்வான காசு செலவு பண்ணி டிசைனர் எல்லாரையும் வர வச்சிருக்காமா. அதான் முதல்ல அவ கொடுத்த காஸ்டியூம்ல முடிச்சிட்டு அப்புறம் நீங்க கொடுத்த சாரி ரிலாக்ஸா கட்டலான்னு இருந்தேன். அப்படியா? அப்போ அத நீ கட்டுற? சரி, ஓகே. அப்போ அம்மா சொன்ன மாதிரியே அதை கட்டிக்கிட்டு ஜோடியா போட்டோ எடுக்கணும். சரிம்மா. சரி. எங்க வந்தாலும் இந்த போட்டு கொடுக்கிற புத்தி உன்னை விட்டு போகவே போகாதுல யாழினி. கொஞ்சம் இருமா. நீ உன் வாயை மூடு. முதல்ல நீ வாயை மூடு. நீ வாயை மூடுறீ.
நீங்க 2 பேரும் முதல்ல வாய மூடுங்க. ச்சே. அண்ணே என்னண்ணே இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க போட்டோ எடுங்கண்ணே. சார் இந்த போஸ்ட்ல போட்டோ எடுத்தது போதும். நான் ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்றேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க டான்ஸ் பண்ணுங்க. நான் போட்டோ எடுக்கிறேன். ஐயோ ஆடணுமா? அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு ஆடலாம் வராது. எனக்கும் தான். அண்ணே அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்க எங்களை இப்படியே போட்டோ எடுங்க. என்ன புனிதாக்கா, உங்களுக்கு ஆட வராதா? ஸ்கூல்ல எத்தனை டான்ஸ் காம்படிஷன் கலந்துக்கிட்டு நீங்க அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. அப்படியா? ஏன் புனிதா, இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்ல. எங்க அக்கா ஆடி நீங்க பார்த்தது இல்லைல்ல, இப்ப பாருங்க. தெய்வான சும்மா இரு. அண்ணே, அண்ணி ஆடும்போது கம்பெனி கொடுங்க அண்ணே, போதும் ஆடுங்க, ஆசையா இருக்கு.